இந்தியாவில் 2027ஆம் ஆண்டு முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான அறிவிப்பை மத்திய அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் இதற்கான அறிவிப்பு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 2027 மார்ச் 1ஆம் தேதி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் ஜம்மு காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல், உத்தரகாண்டில் மட்டும் 2026 அக்டோபர் 1 முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறுவதாக இருந்த நிலையில் கொரோனா பெருந்தொற்று உள்ளிட்ட காரணங்களால் காலவரையறையின்றி அது ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் என கடந்த மாதம் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் அதற்கான அரசாணை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலால் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஈரானில் உள்ள நூற்றுக்கணக்கான இந்திய மருத்துவ மாணவர்கள் தங்களை உடனடியாக மீட்குமாறு இந்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஈரான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்நிலையில் ஈரானில் விடுதிகள் மற்றும் குடியிருப்புகளில் தங்கியுள்ள நூற்றுக்கணக்கான இந்திய மருத்துவ மாணவர்கள் நிலைமை மோசமடைவதற்குள் தங்களை உடனடியாக மீட்குமாறு இந்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 3 நாட்களாக தூக்கத்தை தொலைத்ததாகவும் ஈரானில் இருப்பதை பாதுகாப்பாக உணரவில்லை என்றும் இந்திய மாணவர்கள் கூறியுள்ளனர். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான போர் தாக்குதல் தீவிரமடைந்து வரும் சூழலில் ஈரானில் உள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. இரு நாடுகளிலும் உள்ள இந்தியர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க ஏற்கனவே பல்வேறு அறிவுறுத்தல்களையும் அவசர கால உதவி எண்களையும் இந்திய தூதரகம் வழங்கியுள்ளது. அதே சமயம் ஈரான் மீதான இஸ்ரேல் தாக்குதல் தீவிரமடைந்து வருவதால் அங்குள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்த கவலைகள் எழுந்துள்ளது. எனவே இந்தியர்களை மீட்க திட்டமிட்டுள்ள மத்திய அரசு ஈரானில் உள்ள இந்தியர்களை பேருந்து மூலமாக அர்மேனியா எல்லைக்கு அழைத்து வந்த பின்னர் அங்கிருந்து விமானம் அல்லது கப்பல் மூலமாக பாதுகாப்பாக இந்தியா அழைத்து வர முடிவு செய்துள்ளது. குறிப்பாக ஈரானில் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த பெருமளவிலான மாணவர்கள் வசித்து வருவதால் அவர்களை வெளியேற்ற முன்னுரிமை அளிக்கப்பட உள்ளது. ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. அகமதாபாத்தில் கடந்த வாரம் நிகழ்ந்த விமான விபத்தில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் உயிரிழந்தார். இதனையடுத்து டிஎன்ஏ சரிபார்ப்புக்கு பிறகு விஜய் ரூபானியின் உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராஜ்கோட்டில் விஜய் ரூபானியின் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக இறுதி ஊர்வலத்தில் விஜய் ரூபானி உடலுக்கு ஏராளமான பொதுமக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்தியா விமான விபத்தில் உயிர் பிழைத்த ரமேஷ் விஸ்வாஸ் குமார் நடந்து செல்லும் புதிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் ஒன்று கீழே விழுந்து வெடித்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த 242 பயணிகளில் 241 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். விமானத்தில் பயணம் செய்தவர்களில் இங்கிலாந்து நாட்டவரும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவருமான ரமேஷ் விஸ்வாஸ் குமார் என்பவர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார். இந்த நிலையில் விமான விபத்திலிருந்து தப்பி அவர் நடந்து செல்லும் புதிய காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. குஜராத்தில் ஏர் இந்தியா விமான விபத்து ஏற்படுத்திய அதிர்வலைகள் தணிவதற்குள் வெவ்வேறு இடங்களில் அடுத்தடுத்து ஏற்பட்ட விமான இயந்திர கோளாறு நிகழ்வுகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. லண்டனிலிருந்து சென்னை புறப்பட்ட பிரிட்டிஷ் ஏர்வேஸின் போயிங் 787 விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் நடுவானில் எரிபொருள் வெளியேற்றப்பட்டு விமானம் மீண்டும் லண்டனில் தரையிறக்கப்பட்டது.
அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டாலும் இரு மார்க்கத்திலும் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் லண்டனிலும் சென்னையிலும் 700க்கும் மேற்பட்ட பயணிகள் பரிதவித்தனர். இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது சவுதி ஏர்லைன்ஸ் விமானத்தின் சக்கரத்தில் புகை வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சக்கரத்தில் உராய்வு ஏற்பட்டு புகை வெளிவந்ததாக கூறப்படும் நிலையில் விமானத்திலிருந்து பயணிகள் அனைவரும் கீழே இறக்கிவிடப்பட்டனர். தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து புகையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனிடையே அசாம் மாநிலம் கவுஹாத்தியிலிருந்து 170 பயணிகளுடன் கொல்கத்தா புறப்படவிருந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை அடுத்து 18 மணி நேர தாமதத்திற்கு பின் பயணிகள் அனைவரும் மாற்று விமானத்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். அகமதாபாத்தில் நிகழ்ந்த ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து பல்வேறு தரப்பினர் ஆய்வு மேற்கொண்டனர். விபத்திற்குள்ளான விமானம் போயிங் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் என்பதால் போயிங் நிறுவனத்தின் சார்பில் விபத்து குறித்து விசாரணை நடத்தவும் ஏர் இந்தியாவின் விசாரணைக்கு உதவும் குழு ஒன்று அமைக்கப்பட்ட நிலையில் இந்தியா வந்த போயிங் குழு விபத்து நடந்த இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அதேபோல் விபத்திற்குள்ளான இடத்தில் அமெரிக்காவில் இருந்து வந்திருந்த அதிகாரிகள் மற்றும் இந்திய விமான விபத்துகள் தொடர்பான புலனாய்வு அமைப்பின் அதிகாரிகள் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அரசுமுறை பயணமாக சைப்ரஸ் நாட்டுக்கு சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் மிக உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் மெக்காரியாஸ் 3 என்ற இந்த விருதை அந்நாட்டு அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடவுலிட்ஸ் பிரதமர் மோடிக்கு வழங்கினார். மேலும் இது தனக்கு மட்டுமல்ல 140 கோடி இந்தியர்களுக்கும் வழங்கப்பட்ட கௌரவம் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நாளை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறவுள்ள மகளிர் 50 ஓவர் உலகக்கோப்பை தொடருக்கான அட்டவணையை ஐசிசி வெளியிட்டுள்ளது. இதன்படி முதல் போட்டியில் செப்டம்பர் 30ஆம் தேதி இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் பெங்களூருவில் மோதவுள்ளன. அக்டோபர் 5ஆம் தேதி கொழும்பில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை நடத்தவுள்ளன. இறுதிப் போட்டி நவம்பர் 2ஆம் தேதி பெங்களூரு அல்லது கொழும்பில் நடைபெறும் என்று ஐசிசி தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் மகளிர் அணி இந்தியாவிற்கு வர மறுப்பு தெரிவித்திருப்பதால் அந்த அணியின் போட்டிகள் இலங்கையின் கொழும்பு நகரில் நடைபெறவுள்ளன.